வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசி பருப்பு ஹல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு பவுல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்ய போகிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை நல்லா 3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாடை வந்து பருப்பு ஸ்மெல் வராது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ மண்டவளம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. மண்டவளத்தை தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மண்டவளத்தை நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே வறுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ஆல்ரெடி நெய் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நிறையா இருந்தால் தான் நமக்கு ஹல்வா நல்லா வரும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நமக்கு கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கணும். ஒரு பவுல் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றினோடனே இது வந்து உடனே உறிஞ்சிரும் பாலை. அதனால நல்லா வேகமாக கிண்டி விட்டுக்கோங்க, கட்டி விழாமல். நான் மறுபடியும் 1/2 பவுல் பால் ஊற்றிருக்கேன். அதையும் பாருங்கள், நல்லா உறிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற மண்டவளத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து மண்டவளத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும். இப்போது நம்ம ஹல்வா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ், முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம டேஸ்டியான பாசிப்பருப்பு ஹல்வா இப்போ ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.